சென்னை திருவொற்றியூரில் மாடு முட்டியதில் பலத்த காயமடைந்த பெண்ணின் கால் பகுதி அழுகிப்போன சோகம் அரங்கேறியுள்ளது. அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் முழுவதுமாக காலை அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண். சென்னை திருவொற்றியூர் அம்சா தோட்டம் 2வது தெருவைச் சேர்ந்தவர் வேன் ஓட்டுநர் வினோத். இவரது மனைவி மதுமதி கடந்த 16ஆம் தேதியன்று தனது வீட்டின் அருகே உள்ள உறவினர் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு மதிய சாப்பாடு எடுத்துக்கொண்டு நடந்து சென்றார். அப்போதுதான் அந்த சோக சம்பவம் நிகழ்ந்தது. தெருவில் நடந்து சென்றபோது எங்கிருந்தோ ஓடி வந்த எருமை மாடு மதுமதியை வேகமாக முட்டி தூக்கி சுமார் 50 மீட்டர் தொலைவுக்கு தரதரவென இழுத்துச் சென்றது. மாடு முட்டியதில் காலில் பலத்த காயமடைந்த மதுமதியை உறவினர்கள் மீட்டு திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு மதுமதியின் காலில் ஏற்பட்ட பலத்த காயத்துக்கு 40 தையலுக்கு மேல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்து ஒரு வாரம் ஆன நிலையில் மதுமதியின் கால் தொடை பகுதி அழுகிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். காலில் அழுகிய நிலையில் இருந்த சதை பகுதியை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர். மேலும் அகற்றப்பட்ட சதை பகுதியில் மற்றொரு காலிலிருந்து சதை பகுதியை வெட்டி எடுத்து வைத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கையில் பிரித்து பார்த்த உடனே காலில் உள்ள அழுகி போயிருக்குன்ன உடனே எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதிர்ச்சியான உடனே அது ஒன்றும் இல்லை டாக்டர், நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. அதாவது இந்த வேற காலில் இருந்து சதை எடுத்து இந்த காலில் வச்சு ஆப்ரேஷன் திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கையில் நான் ஏற்கனவே 1 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க அவங்களாம் உதவி செஞ்சதால் அதை வச்சு பண்ணிட்டேன். இது மேல் கொண்டு என்னால் பண்ண முடியல. இதனால் எனக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாவது உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மனைவியின் கால் பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசும் மாநகராட்சியும் உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கும் கணவர் வினோத், மனைவிக்கு மாடு முட்டி காயம் ஏற்பட்டதிலிருந்து வேலைக்கு செல்ல முடியவில்லை என்பதால் இக்கட்டான சூழலில் இருப்பதாக தனது தவிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் விபத்துகள் குறித்து மாநகராட்சி தொடர்ந்து எச்சரிக்கை செய்தும் மாட்டை முறையாக கட்டி வைக்காமல் சாலையில் அவிழ்த்துவிட்ட அலட்சியத்தால் இந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் கால் பகுதி மேலும் அழுகாமல் காப்பாற்ற உரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும். விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும். இதற்கான தேவையான உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் கடந்த 1 வாரமாக மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருக்கும் மதுமதி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.